ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 17, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வருணும் வெண்ணிலாவும் கார்ல போயிட்டு இருக்காங்க இன்வெஸ்டர் மீட்டிங்காக. அப்போ வருண் சொல்றான், நீ அவங்க பேசினாதான் பேசணும், நீயே போய் அவங்கள்ட்ட தானா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றான். எதுக்குங்க இப்படி சொல்றீங்க? நம்ம மீட்டிங்க்கு பேசுறதுக்காக தானே போறோம், பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் அனாவசியமா பேசக்கூடாது, அவங்க கேட்டா மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சரிங்கன்னு சிரிக்கிறா. இது மாதிரி அனாவசியமா சிரிக்கவும் கூடாது, அவங்க சிரிச்சாதான் சிரிக்கணும்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்கெல்லாம் ரிச் பீப்புளு, அவங்க அதிகமா சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்றான். உடனே வெண்ணிலா கேக்குறா, அதனாலதான் நீங்களும் சிரிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு வெண்ணிலா கேக்குறா. உடனே வருண் சொல்றான், இதே மாதிரி அனாவசியமா பேசாத, அங்க போய் அவங்க கேட்டா மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்றான். மீட்டிங்க்கு போறாங்க. அங்க போய் உக்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும், இன்வெஸ்டர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, வருணும் வெண்ணிலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க உள்ளவங்க கேக்குறாங்க, ஏன் உங்க வைஃப் சிரிக்கவே மாட்டாங்களான்னு. உடனே வருண் வெண்ணிலாட்ட, ஏன் வெண்ணிலா ஏன் சிரிக்க மாட்டேன்னு கேட்கும்போது, நீங்க தானே சிரிக்க கூடாது, அவங்க சிரிச்சா தானே சிரிக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றா. இல்ல லைட்டா சிரி, கேக்குறாங்கல்ல அவங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்றான். உடனே இவளும் லைட்டா சிரிக்கிறா. அடுத்தது உங்க ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வருணும் எக்ஸ்பிளைன் பண்றான். இது மாடர்ன் வித் ட்ரெடிஷ்னலா நான் டிசைன் பண்ணியிருக்கேன், இதை நான் டிசைன் பண்ணி என் ஷாப்லேயே நிறையா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அவர் சொல்கிறாரு, பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வந்தவர் இன்வெஸ்டர் சொல்கிறாரு, நான் உங்கள் அம்மா ஐடென்டிட்டியில் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்குன்னு தனி ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது, உங்கள் ஷாப்க்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்க வெண்ணிலா பத்தி கேக்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிசினஸ் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்ல வராங்க வெண்ணிலா. அப்போ அவன் வருண் தடுத்து, இவங்களுக்கு என் பிசினஸ் பத்திலாம் எதுவும் தெரியாது, நாங்க பிரியறதுக்கு காரணமே அதுவும் கூட ஒரு ரீசன்னு சொல்லும்போது அங்க உள்ளவர் சொல்றாரு, என் ஒய்ஃப் எனக்காக பிசினஸ் ஐடியாஸ்லாம் தருவா, அதனால நம்ம ஒய்ஃபும் நமக்காக பிசினஸ் ஐடியா கொடுத்தா நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. வருணும் வெண்ணிலாவும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும் போது, சாப்பிடு வெண்ணிலான்னு வருண் சொல்றான். இல்ல நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன்னு வெண்ணிலா சொல்றா. உடனே வருண் சொல்றான், இது நமக்கான மீட்டிங், இது நம்மளே சாப்பிடலன்னா எப்படி, அதனால நீ சாப்பிடு, அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட போறான். வெண்ணிலா சொல்றா, உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க கண்டதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஒத்துக்காம போயிடும், சாப்பிடாதீங்கன்னு சொல்றா. உடனே அவன், அதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றதுனாலாம் ஒன்றும் ஆகாது, நீ சாப்பிடுன்னு அவன் சொல்லும் போது ஒருத்தர் என்ன நீங்க சாப்பிடும்போது கூட 2 பேரும் சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவீங்களான்னு கேட்டுட்டு போறாரு. வெண்ணிலா வருண அந்த ஃப்ரைடே டைம் தான் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லும் போது வருண் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ உன் வேலையை பாருன்னு திட்டுறான். வெண்ணிலா சொல்றா, நம்ம உடம்பு நம்ம தானே பார்க்கணும், அவங்களா பார்க்க போறாங்க, நம்மளுக்கு தானே உடம்பு முடியலன்னா கஷ்டம், அதனால நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்றதை கேட்காம வருண் சாப்பிட்றான். இவளுக்கும் தனியா போய் இடத்துல நின்றுட்டு இருக்கா. அப்போ ஒரு லேடி ட்ரிங்க்ஸ் கலந்துட்டு போறாங்க, எடுத்துட்டு பாட்டில மட்டும் எடுத்துட்டு, அந்த கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ் கலந்துருக்கு, அவங்க ஃபோன் பேசுறதுக்காக போறாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் கலந்த அந்த கிளாஸை வச்சுட்டு வெண்ணிலா போய் நின்றுட்டு இருக்கா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிச்சிடுறா. குடிச்சிட்டு வெண்ணிலா வருண் இருக்கிற இடத்துக்கு போறா. அப்போ வருண்கிட்ட சொல்றா, நீங்க அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்கன்னு தானே சொன்னேன், எதுக்கு சாப்பிட்டீங்க, உடம்பு ஒத்துக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, நான் அவ்வளோ சொல்றேன் சார், இவர் அதை சாப்பிட்டாருன்னு வெண்ணிலா சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம், உங்க ஒய்ஃப் உங்க மேல இவ்வளோ கேரிங்கா இருக்காங்க, அப்படி இருக்கும் போது நீங்க அவங்கள டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றீங்க, ஒரு நல்ல ஒய்ஃபை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெண்ணிலா சொல்றா, நல்லா சொல்லுங்க அவருக்கு புரியுற மாதிரி அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. வருண் வெண்ணிலா ஒரு மாதிரி பேசுறத பார்த்து அவ தண்ணி அடிச்சிருக்கா போல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். வெண்ணிலா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறான். இல்ல நான் சாப்பிடலன்னு சொல்றா. ஆனா அவளுக்கு அதுல ட்ரிங்க்ஸ் கலந்துக்க தெரியாது, ஜூஸ்ன்னு நினைச்சுதான் அவ குடிச்சிருக்கா. அடுத்தது வருண் வெண்ணிலாட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த இன்வெஸ்டர் வராரு. நீங்க உங்க ஒய்ஃபை பிரிய போறதா சொல்றீங்க, ஆனா அவங்க ரொம்ப உங்க மேல கேரிங்கா இருக்காங்க, உண்மையா நீங்க பிரியதான் போறீங்களா, நீங்க உங்க பார்ட்னரை நாங்க பிசினஸ் பார்ட்னரா சேர்க்கல, நீங்க பிரிய போறேன்னு சொன்னதுனால, அதனால நீங்க அதுக்கப்புறம் பிரியலன்னு சொன்னா இந்த
இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள்ட்ட போயிடும், யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. வெண்ணிலாட்ட வந்து பேசிட்டு இருக்கான் வருண். ஏன் வெண்ணிலா இது மாதிரி பேசுற, உனக்கு என்னாச்சு, புரிஞ்சுதான் பேசுறியா, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்கும்போது, நான் என்ன வருண் பண்ணேன், நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. உடனே அங்க ஒரு லேடி வராங்க, இன்வெஸ்டர் லேடி. அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க உங்க ஹஸ்பண்ட பிரிய போறீங்களான்னு கேட்கும்போது, நான் ஏன் என் ஹஸ்பண்ட பிரியணும், நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. நீங்க என்ன வருண், உங்க வைஃப் இப்படி சொல்றாங்க, உங்க வைஃப்ட பேசிட்டேன்னு சொன்னீங்க, அவங்க இப்படி சொல்றாங்களேன்னு அந்த இன்வெஸ்டர் லேடி கேக்குறாங்க. வருண் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்கான். அந்த லேடி கேக்குறாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கான்னு வெண்ணிலாவை கேட்கும்போது, எனக்கு பிசினஸ் பண்ற ஐடியாலாம் கிடையாது, எங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும், என் குடும்பம்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க, உங்க குடும்பம்னா அவ்வளவு பிடிக்குமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆமா, எங்க அத்தைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இவரை பார்த்த உடனேவே இவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவங்க எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்க வந்தாங்க, எங்க அத்தைன்னா எனக்கு அவ்வளவு இஷ்டம், எங்க அத்தைக்கு இந்த விஷயம் தெரியாமயே என்ன பொண்ணு கேட்க வந்தாங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. அப்போ அந்த இன்வெஸ்டர் லேடி கேக்குறாங்க, வருணர் நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்கும்போது, ஆமா, வருணை நான் ரொம்ப லவ் பண்றேன், அவரு இல்லாம என்னால இருக்க முடியாது, அவர் தான் எனக்கு எல்லாமே, அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த இன்வெஸ்டர் லேடி, என்ன வரும்னு உங்க வைஃப் இப்படி சொல்றாங்க, நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க உங்க ஒய்ஃபை பிரியறதா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அதை நீங்க ஒத்துக்கிட்டு சைன் பண்ணீங்க, இப்போ உங்க ஒய்ஃப் இப்படி சொல்றாங்களே, என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, மேடம் இருங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்றான். அவங்க அங்க நிக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஏன் வெண்ணிலா இப்படி பண்றேன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவளை கேக்குறான். நீ எனக்கு டிவோர்ஸ் தரேன்னு தானே சொன்னேன், என்னை விட்டு பிரிய போறேன்னு தானே சொன்னேன், ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறான் வருண் வெண்ணிலாவை. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, நான் வந்து உங்களுக்காக தான் அது மாதிரி சொன்னேன், நான் உங்க சந்தோஷத்துக்காக தான் அப்படி சொன்னேன், உங்களை என்னால பிரிய முடியாது, நான் எப்படி உங்க விட்டு பிரிவேன் அப்படின்னு சொல்றா. வருண் அவ சொல்றதை கேட்டு ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கான். அதோட முடியுது. பாய் மக்களே.